இல்லை எனக்கு புரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? Okay, here comes the final task. Sell me this pen. ஓகே. சார் ஒரே ஒரு பென் சார், ஒரே ஒரு பென் சார், ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்குறேன் சார். 10 ரூபா தான் சார். ஒரே ஒரு பென் சார், ஒரே ஒரு பென் சார். 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபார் குட் நைட் ரைட்டிங். போடுவாங்க சார், ப்ளீஸ் சார். Get out! Unfortunately, we are going forward with the application. You have a bright future, but not with us. You are on a beautiful journey, but unfortunately, we are not the destination. ஹரிஷ் பேனா விற்க சொன்னார், விற்றா வெளியே போக சொல்கிறாரு. நான் என்ன தான் பண்ணுறது? சரி விட்ரா, இந்த இன்டர்வியூ விட்டுரு. அடுத்த இன்டர்வியூ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி. நமக்கு இனிமேல் இந்த இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட்லாம் செட் ஆகாது ஹரிஷே. பேசாமல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலான்னு இருக்கேன். எப்படிங்க சார்? நம்ம அட்சய மாதிரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு குவிக் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஏதோ ஒரு இடியட் கதவை தட்டுது ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னு பார்ப்போமா? ஏங்க லேஸ் பாக்கெட்டுங்க, வெறும் 20 ரூபா தாங்க. நாமளும் வீடியோ போடுறோம், தெரிய விடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் நம்ம நண்பர் அக்ஷய் மாதிரி பச்சலேஸ் வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஃபோன் உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லேஸ் பாக்கெட் வேறு எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஹரிஷே, நமக்கு இந்த கண்டென்ட் கிரியேஷன்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஹரிஷே. வீடியோ போடணுமா, ஃபாலோவர்ஸ் எத்தணுமா, இத்தனைக்கும் ப்ளூடிக் வாங்கணுமா ஹரிஷே? நமக்கு அவ்வளோ பொறுமலாம் இல்லைப்பா. பேசாமல் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ஆகலான்னு இருக்கேன். ரைட்ரா. விஷால், நல்லா அவனை மாதிரி ஆகுறது எப்படின்னு சொல்லி கொடு விஷால். அவெல்லாம் நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது விஜய். அதெல்லாம் தெரியாது. ஒரே நாள் அர்னால் மாதிரி ஆகணும். அர்னால்டு மாதிரி எது எடுத்தாலும் படிப்படியானே முடியும். படிப்படியாவா? ஒரே நாளில் பள்ளி படிக்கிற மாதிரி 6 பேக் வேணும் எனக்கு. விஜய் 6 பேக்ஸில் வைக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் விஜய். விஷால் விஷால் தள்ளு, நான் ஒரு வாட்டி. விஜய் 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 நான் என்ன கொய்யால ஒரு நாள் அர்னால் லாக் சொன்னா 6 நாள் பெட்ல படுக்க வச்சுட்டான். ஹரிஷே, நமக்கு இந்த உழைச்சி சம்பாதிக்கிறதெல்லாம் செட் ஆகாது ஹரிஷே. உட்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கணும். எப்படிங்க சார்? நம்ம குபேரா மாதிரிங்களா? It's very simple, Vijay. Market structure பாரு. Wait for liquidity grabs. Confirm breakers வரும்போது மட்டும் தான் என்ட்ரு ஆகணும். Fibonacci, volume profile, strict risk rewards. Every move is a calculation. மார்க்கெட்டை படிக்கக்கூடாது, கம்பெனி இன்டென்ஷனை படிக்கணும். It's all business. ஹரிஷ், 5000 ரூபா இதுல மொத்த சேவிங்ஸ் இறக்கிருக்கு.
இன்னும் 10 நாள்ல 50,000 ரூபாய் ஆக போகுது. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கியா? அப்கோர்ஸ். இப்பதான் மார்க்கெட் டவுனா இருக்குன்னு நியூஸ் வந்துச்சு. டேய் மார்க்கெட் டவுனேஷன்லாம் ஃபீல் பண்ணாதடா, ஹோல்ட் பண்ணி வை, கண்டிப்பாக மேலே போகும். ஓகே காலி பேக். என்ன விஜய், ஸ்டாக் மார்க்கெட்லாம் இறங்கிட்ட, காரு பங்களா செட்டில் ஆகிட்ட போல. ஏன்டா நீ வேற, எல்லாமே நாசமாக போச்சு. வாய் கையில் வச்சிருந்த 5,000 ரூபாயும் போயிடுச்சுடா. விடு விஜய், ட்ரேடிங்கில் விட்டதை கான்வெகேஷனில் பிடிச்சிடலாம். உனக்கு தெரியாதுல்ல, கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பித்தேன், அடி விழுந்துருச்சு. சரி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ஆகலான்னு பார்த்தா பெண்டு நிமிந்துருச்சு. சரி ட்ரேடிங்லேயாவது இறங்கலான்னு பார்த்தா துண்டு விழுந்துருச்சு. எதில் கால் வச்சாலும் விளங்காமல் போகுது. விஜய், ஒரு காலில் கிணத்துலையும் ஒரு கால் நிலத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி விஜய் ஜெயிக்க முடியும்? அப்போ மொத்தம் மட்டும் ஜெயிக்கிறாங்க, அது எப்படி? விஜய், அடுத்தவங்க வெற்றியை வெளியேந்து பார்க்கறதுக்கு வேணா சிம்பிளாக தெரியலாம், ஆனால் ஒவ்வொருத்தனும் எவ்வளோ வேர்வை சிந்திருப்பான், எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி மேலே வந்திருப்பான், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பான்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் என்னையே எடுத்துக்கோ, எனக்கு மட்டும் டெய்லி ப்ராஃபிட்டாக வந்து குவி நினச்சிட்டு இருக்கியா? லாஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி கேம். ஆனால் ஒவ்வொரு லாஸும் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்னு தான் முக்கியம். யோசிச்சுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் பாதி அறிவோடு செய்யாத விஜய், இல்லாட்டி சக்கரவியூகத்தில் மாட்டின அபிமன்யு மாதிரி முழிச்சு நிற்க வேண்டியதான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சும்மா ஒரு டேக் போ அப்படியே பண்ணு. கரடி போட்டு வரனா போடாம நான் கரடி போடுங்க. கரடி காதுல சொல்லு. டேய் உட்கார்ந்து ஒரு ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்பர் அக்ஷய், நாமளும் நம்ம என்னடா ஆச்சு பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம். ஆணியா புடுங்க வேணாம், ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். ட்ரேடிங்ல விட்டத கன்வென்ஷன் முடிச்சிடலாம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. Just for a fact, இந்த வீடியோ வந்து directly it will end up in my recycle bin. ஹரிஷ் எப்படா வேலை பண்ண முடியும்? எப்படா ஜெயிக்க முடியும்? எப்படா ஜெயிக்க முடியும்? என்னடா நடக்குறீங்க? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி விஜய், அதுக்கப்புறம் அதுக்கு டெவலப் வந்துச்சு.
என்னடா சிரிக்கிறேன் ஏன் என்னையே எடுத்துக்கோ நான் என்ன ஒரே நாள் ஒபாவா இருந்துருக்கியா இப்படி ஒபாவா இல்ல ஓ குரலி வித்தையா கைஸ் அதாவது ஆக்டர்ஸ் இப்போ தான் ஸ்டேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. வி ஹேவ் ஹரிஷ் அண்ட் விஜய். இது வந்து லாஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். இது அப்படியே நாங்கள் மேபி ஃபியூச்சர்லலாம் எடுக்க கஷ்டம் ப்ராக்டிக்கலாகவே இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் எடுப்போம், கஷ்டம் எடுப்போம். லாஸ்ட் டான்ஸ் நாங்கள் பக்காவாக டான்ஸ் எடுப்போம்னு சொல்கிறோன்னே ஆள் அடையாளம் இந்த ஷார்ட்டுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்டுக்கு போகிறோம். நாங்கள் வில் கீப் யூ அப்டேட்டட். இவன் தான் நம்ம மெயின் எடிட்டர். எஸ் கைஸ், இந்த ஒன்லி கேப்டன் கேப்கட் தான். உங்கள் நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறோம். இல்லைன்னா நம்ம இந்த படம்லாம் முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட் ஒரு தேங்க்யூ நோட் போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம பேசிடலாமா? அதாவது ஒரு தவனேஷ்ன்ற ஒரு கேரக்டருக்கு நாங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். அவன் இல்லாட்டி நான் இந்த படமே நடந்திருக்காது. அது ஒரு அவனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட். தேங்க்ஸ் டு தி டைரக்டர். படம் வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் ஆகி நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரிலீஸ் டேட் இன்னும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல பிகாஸ் எடிட்டிங் அண்ட் டப்பிங் இருக்குது. ஸோ ஆனால் கண்டிப்பாக கூலியோட கிளாஸ் ஆகும், அதை தவிர்க்க முடியாது. வேற என்ன மிஸ்ஸிங் சம்திங். இவர் தான் எங்களுடைய தவனேஷ். இவர் இல்லாம நாங்க இல்ல. ப்ரொடியூசர் ஆக்சுவலா அன்அஃபிஷியல் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம். Thank you very much. Love you. சரி, okay friends, it's an unofficial sign off from Ardha Vidyam and team. Bye bye. Bye. Cut.